ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வங்கதேச தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதால் நடுநிலையான ஒரு அரசின் கீழ் புதிய தேர்தல் நடத்த வேண்டும் என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கையில் கூறியதாவது: கடந்த பிப்ரவரி 12 வங்கதேசம் ஒரு திட்டமிட்ட ஏமாற்று மற்றும் கேலிக்கூத்தான தேர்தலை பார்த்தது. இது மக்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் தேர்தல் இல்லை. தேர்தல் ஆணையம் அவ்வப்போது வெளியிட்ட ஓட்டுப்பதிவு சதவீதங்களில் முறைகேடுகள் காணப்பட்டன. அவை நம்ப முடியாதவையாக, யதார்த்தங்களுக்கு மாறாக இருந்தன. தேர்தல் ஆணையம் நடத்திய ஓட்டு எண்ணிக்கை நாடு முழுவதும் வெறிச்சோடி கிடந்த ஓட்டுச்சாவடிகள் மற்றும் வாக்காளர் நிலவரங்களுடன் ஒத்துப்போகவில்லை. இதில் 60% ஓட்டுப்பதிவு நடந்திருப்பதாக கூறுவது நகைப்பிற்குரியது. தேர்தலுக்கு முன் வன்முறைகள் வெடித்தன, ஓட்டுச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டன என்றும் முன்கூட்டியே ஓட்டுச்சீட்டுகளில் முத்திரை குத்தப்பட்டன என்றும் புகார்கள் உள்ளன. பல இடங்களில் வாக்காளர்கள் போகும் முன்பே அவர்களின் ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவில்லை, மாறாக மக்களின் அவநம்பிக்கையை ஆழப்படுத்தியுள்ளது. முகமது யூனுஸின் சட்டவிரோத அரசு முறைகேடுகள் மூலம் ஓட்டுப்பதிவு எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறது. இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பது வங்கதேச மக்களின் விருப்பம். கொலைக்கார யூனுஸ் நிர்வாகம் பதவி விலக வேண்டும். அவாமி லீக் தலைவர்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். நடுநிலையான தற்காலிக அரசின் கீழ் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்தி மக்களின் வாக்குரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார்.